Subscribe for more content. First sumல second point. இந்த expression எடுத்துக்கிறோம் first. இது f of x எடுத்துக்கிறோம். இந்த expression f of x எடுத்துக்கிறோம். x cube minus 1 into x plus 1. x cube minus 1 என்றது a cube minus b cube என்ற ஃபார்ம்ல இருக்கு. அதாவது இது வந்து நம்ம வந்து 1 cube அப்படின்னு எழுதலாம். அதாவது minus x cube minus 1 அப்படின்றத x cube minus 1 cube அப்படின்னு போடலாம். ஏன்னா 1 3 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ இதை x cube minus 1 cube அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த x cube minus 1 cube அப்படின்றது a cube minus b cube ஃபார்முலா இருக்குது. இப்போ a cube minus b cubeக்கு ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square. ஸோ இந்த ஃபார்முலா படி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதை ஏனும் இதை பின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 1 இப்போ 1 ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏன்றது எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்றது எக்ஸு, பின்றது 1, இப்போ எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் பின்றது 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் 1க்கு தான் இது எக்ஸ்பாண்டட். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கிறோம் ப்ராக்கெட்டில். இது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது ஜி ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 அப்படி எடுத்துக்கிறோம். இதை நம்ம எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 க்யூப் அப்படின்னு எழுதலாம். அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், அதாவது 1 க்யூபை 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா இருக்கனால ஃபார்முலா என்ன, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி இதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. இப்போ ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1ன்றது 1 ஸ்கொயர்ன்றது பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறோம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னு 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் எக்ஸ் மைனஸ் 1க்கு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவேஷன் 1ல் இருக்குது, ஈக்குவேஷன் 2ல் இருக்கா, இல்லை, அது தனியாக இருந்தாலும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது எல்சிஎம்னா நம்ம எல்லாத்தையுமே காமனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இது வேறு இது வேறு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ரெண்டுத்துக்கு நம்ம 1 டைம் எழுதினா போதும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் நம்ம எக்ஸ் க்யூப் மைனஸ் 1ன்ற எக்ஸ்பாண்டட் தான் இது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு பதில் இதை எழுதலாம். அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். எக்ஸ் க்யூப் மைனஸ் 1க்கு தான் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பாண்டடுக்கு பதில் நம்ம இதை எழுதலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுக்கு பதில் இதை எழுதலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் நம்ம எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். ஏன்னா இதோட எக்ஸ்பாண்டட் தான் இது. ஸோ அதை தான் நான் இங்கே சைடில் எழுதி வச்சுருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 எழுதலாம். அப்போ இந்த வேல்யூக்கு நம்ம எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 எழுதலாம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்ற ஃபார்முலா இருக்குது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மாடலில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஏ
மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றினோம்னா இப்போ ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பியை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு மாற்றலாம். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 3 2s are 6 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகுது ஜிசிடி. ஜிசிடின்றது இப்போ ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள். இதில் சேம் வேல்யூ என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஜிசிடி. இப்போ ஜிசிடின்றது எக்ஸ் ப்ளஸ் 1. ஜிசிடி நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணது வெரிஃபிகேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபைன் பண்ணோம்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னோட எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 1. என்ன ஃபைன் பண்ணோம்? எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1ன்னு ஃபைன் பண்ணோம். ஜிசிடி என்ன ஃபைன் பண்ணோம்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு ஃபைன் பண்ணோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும். இப்போ இதை ரெண்டுத்துக்கும் நம்ம என்னென்னு எடுக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 தான் இந்த எக்ஸ்பேண்டட் வரும். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு தான் நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு எடுத்துருக்கோம். அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னு இருக்கும் எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1. கியூப் இன்ட்டு எக்ஸ் கியூப் என்ன வரும்? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? எல்சிஎம் இன்ட்டு ஜிசியோட வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.